5 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ஃபார் த பெட். இது குழந்தைக்கான தொட்டில் சோஃபா. வெறும் 2000 ரூபாய்க்கு சார். 2000 ரூபாய்? வெறும் 2000 ரூபாய்க்கு நானே உட்காந்துருக்கேன். உடைய போகுது குழந்தைக்குன்னு சொல்லிட்டு நீங்க உட்காடுறீங்க. அது கவுரவோ உடையவோ செய்யாது. பாக்கெட் ஸ்ப்ரிங் வந்துடும், சூப்பர் சாஃப்ட் ஃபோமும் வந்துடும். அதாவது கம்பெனிக்கு வாரண்டி 2 வருஷம் கொடுத்துருவாங்க. ஓகே. நான் பர்சனலா 3 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவேன். கிளீனர் ஃப்ரீ டெலிவரி தான் பண்றீங்க? எல்லா ஊருக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். சென்னையில இருந்துலாம் திடீர்னு ஆர்டர் பண்ணா நான் இங்க இருந்து அங்கே ஃப்ரீ டெலிவரி எத்தனை பேர் லட்சம் பேருக்கு நான் கொடுத்துருப்பேன். எனக்கு இது நான் கொடுக்கறது வெறும் 13,000 தான் கொடுக்கேன். சிம்பிள் மெக்கானிக்ஸ் தான் எடுத்தாச்சு, அப்படியே வந்துடும். முடிஞ்சு அவ்வளோதான். பேக்ல சாயணுமா நாங்கள் ஃபுல்லாக அப்படியே சாய்ச்சாச்சு, அவ்வளோ முடிஞ்சு. அவ்வளோதான். கொஞ்சம் சாஞ்சு உட்காரணுமா அப்படி சாஞ்சு உட்காந்து. மேனுவல் ரெக்ளைனர் உங்களுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 13,500 மேலே கிடையாது. பிடிஸில் பார்த்தீங்கன்னா மெத்த பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இங்கே நான் உட்காந்து இங்கே மட்டும் தான் மடங்கும். ஆமாம், நான் இங்கே உட்காரனா இங்கே மட்டும் தான் மடங்கும். மடங்கிருக்கா? அதாவது இப்படி வச்சு ஒரு சின்ன ப்ரெஷர் மட்டும் கொடுத்தா போதும். ஃபுல்லாக படுத்துக்கலாம். இந்த இடத்துல தலை சிட் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு போட்டு சினிமா பர்பஸ். இன்னைக்கு வீடியோ பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிடிசி ஃபர்னிச்சர் தான் வந்திருக்கோம். ஸோ நிறைய பேர் நம்ம சென்னையிலேயே நிறைய யூடியூபர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து இந்த கடையில் வீடியோ பண்ணாதவங்க யாருமே கிடையாது. இங்கே இருந்துக்கிட்டு சென்னைக்கே டெலிவரி கொடுக்குறாருன்னா பார்த்துங்க. அந்த அளவுக்கு வந்து திருநெல்வேலியிலேயே ஃபேமஸான ஒரு ஆள்லாம் இவர் தான். கம்பெனி இருக்கிறது திருநெல்வேலியில், ஆனால் இங்கே இருந்து செட்டு போகிறது எல்லாமே வெளியூர் தான். சென்னை ஏகப்பட்ட செட்டு சென்னை தான் போகும். சென்னை போகும், பெங்களூர் போகும், இதெல்லாம் வெளியே போகும். நான் எதுக்கு இங்க இருந்து சென்னை வர மாட்டேங்க அப்படின்னா ஒரே ரீசன் தான். வந்துடும் குடிசை வந்து கலவுறாங்க. திருவனந்தபுரத்துல இருக்கு, இங்க இருக்கு. இங்கதான் மரங்கள் தெளிவா எடுக்க முடியும். ஓகே. ஆமா, சென்னையில வந்து அந்த மாதிரி மரங்கள் தெளிவா எடுக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்களே வந்து வெளியே இருந்து தான் இறக்குறாங்க. மேக்சிமம் இங்க இருந்து அங்கேயே மரம் போகுது. அப்ப அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ரேட்டும் சீப்பா கொடுக்க முடியும். எதனால மரத்துக்குனால மரம் வந்து தெளிவா பார்த்து எடுக்கலாம். இப்ப நான் சென்னையில இருக்கேன், நான் ஃபோன் பண்ணி மரம் அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருவேன். வரது எப்படி இருக்கும் தெரியாது. இங்க நானே போய் மரத்தை செக் பண்ணி எடுத்துட்டு அந்த மரத்துல பிடிசின்னு ஸ்கெட்ச் போட்டுட்டு அப்புறம் தான் வெட்ட கொடுக்கும். ஓகே. நம்ம கடை ரெக்ளைனர் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, இவ்வளவு பெரிய ஹெவி மாடல் கொண்டு வந்தாலும் அந்த மேனுவல் ரெக்ளைனர் ரேட்டு பார்த்தீங்கன்னா 13,500 மேலே கிடையாது. அதுக்கு மேலே கிடையாது. மோட்டர் வச்சாலும் மோட்டர் வச்சா 17,500. அதான் நான் எப்படி சொல்றேன்னா, மெட்டீரியல் பொறுத்த ரேட்டு மாறுமே தவிர மாடல் வச்சு ரேட்டு மாறாது. உதாரணத்துக்கு இந்த மாடல் 13,000 மாடல் இப்படி இருக்கு ஓகேங்களா. இதோட எல்லாம் ஹெவி மாடல் வரும். ஆனா ஹெவி மாடலா இருக்கு, ஒரு 4,000 எக்ஸ்ட்ரா தாங்க, 5,000 எக்ஸ்ட்ரா அதே 13,000 பண்ணி என்ன வேணா ஆல்ரெடி சொன்னாலுமே அதாவது நீங்க சொல்றது வந்து கஸ்டமைஸ் பண்ணி சொல்றது. கஸ்டமைஸ் அவங்க நீங்க என்னதான் கஸ்டமைஸ் பண்ணாலும். உதாரணத்துக்கு நம்ம இதுல யூஸ் பண்ற மெக்கானிக்கல் எல்லாமே ஒக்கின் பிராண்ட் தான் யூஸ் பண்றோம். இந்த மெக்கானிக்ஸ் மட்டுமே நான் கொடுக்குற வாரண்டி பாத்தீங்கன்னா, அதாவது கம்பெனிக்கு வாரண்டி 2 வருஷம் கொடுத்துருவாங்க. நான் பர்சனலா 3 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவேன். 5 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ஃபார் த ரெக்ளைனர். ரீப்ளேஸ்மெண்ட் மெக்கானிக்ஸ் மாத்தி கொடுப்போம். எல்லாம் வாரண்டி தான் கொடுப்பாங்க. மாத்தி கொடுத்து இது வந்து மேனுவல் ரெக்ளைனர் 13,000. இது மோட்டரைஸ்ட் ரெக்ளைனர், ஆட்டோமேட்டிக் மோட்டரைஸ்ட். ஆமா, இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவங்க, அந்த காலை இழுத்து அடிக்க முடியாம இருக்கும், கொஞ்சம் வயசானவங்க, கன்சீவா இருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சோஃபா கரெக்ட். இது என்னுடைய ஸ்பெஷல் ரேட்டே பாத்தீங்கன்னா வெறும் 17,500 தான். 17,500. நம்ம மோட்டரைஸ்லாம் கடையில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ரேட் போட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. நம்ம வெறும் 17,500 கொடுத்துட்டு இருக்கோம். கார தெரியும், ஆனா எப்படி யூஸ் பண்ணணும் தெரியும். அந்த சைடுல 2 பட்டன் இருக்கு, அவ்வளவுதான். இந்த பட்டன் வந்து அந்த சைடுல தான் இருக்கணும்னு கிடையாது, எங்க வேணாலும் வச்சுக்கலாம். ஆமா, இது காமனா அந்த சைடுல வச்சிருப்பாங்க. ஒரு 2 பட்டன் இருக்கும் பாருங்க, அதுல மேல உள்ள பட்டன் நமக்கு அதோட ஓபன் ஆயிடும். ஆமா, ஃபுல்லா. இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, எந்த டிகிரி வேணாலும் நம்ம அதை இப்ப விடுங்க, இல்ல லாக் ஆயிக்கலாம். அப்படியே லாக் ஆயிக்கும். இன்னும் கொஞ்சம் பின்னாடி போடுமா அமுக்குங்க, அப்படியே பின்னாடி அப்படியே ஃபுல்லா படுக்கிற அளவுக்கு போயிடும். ஃபுல்லாவே. ஓகே. சென்னையில இருந்துலாம் திடீர்னு ஆர்டர் பண்ணா நான் இங்க இருந்து அங்கே ஃப்ரீ டெலிவரி எத்தனை பேர் லட்சம் பேருக்கு நான் கொடுத்துருப்பேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் அவங்க ஏரியா, அதாவது எந்த இடம் பார்சல் ஆபீஸ் இருக்கோ அந்த இடம் வரைக்கும் ஃப்ரீயா வந்து அங்க இருந்து வீட்டுக்கு கஸ்டமரும் எடுத்துக்கலாம். இல்லாட்டி அங்க உள்ள பார்சல் ஆபீஸ்ல இருந்து கூட அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கான சார்ஜஸ் ரொம்ப இல்ல, ஒரு கொஞ்சம் போல சார்ஜஸ். லோக்கல் தானே அது. ஆமா, சென்னைக்கு அனுப்பும்போது நீங்க அங்க இருந்து எடுத்துக்க மாட்டீங்களா? கம்மியா தான் வரும் அதெல்லாம். ஆமா, நம்மகிட்ட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இந்த கம்பர்ட் சோஃபாலாம் கொஞ்சம் ஸ்பெஷலா பண்ணி கொடுத்துருக்கோம். ஆமா, அதாவது ஒரு ஆள் படுக்கிற மாதிரி. அது ஒரு ஆள் படுக்கிற மாதிரி. பொதுவா மக்களே நல்லா கவனிங்க, ஒரு ஆள் படுக்கிற மாதிரி இருந்தாலும் நிறைய ஆட்ல பார்த்திருப்பீங்க இவ்வளவுதான் இருக்கும். இது ஒரு ஆள் படுக்கிற மாதிரி இருந்தா கூட நான் கேட்பேன் கஸ்டமர்ட்ட, சிங்கிள் சீட் வேணுமா இல்ல சிங்கிள் பெட் வேணுமான்னு. இது பெட் சிங்கிள் பெட்னா 3 அடி வீதி வரும், சிங்கிள் சீட்னா 21 இன்ச் தான் வீதி வரும். இது சிங்கிள் பெட் கான்செப்ட். பெட் கான்செப்ட். இது என்ன பிரைஸ் வருது? இது நான் கொடுக்கறது வெறும் 13,000 கொடுக்கேன். ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி, சிம்பிள் மெக்கானிக்ஸ் தான். எழுதாச்சு அப்படியே வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சு அவ்வளோதான். பேக்ல சாயணுமா நாங்கள் ஃபுல்லாக அப்படியே சாய்ச்சாச்சு, அவ்வளோ முடிஞ்சு. அவ்வளோதான், படுத்துக்கலாம். பெட் மாதிரி படுத்துக்கலாம். கொஞ்சம் சாஞ்சு உட்காரணுமா அப்படி சாஞ்சு. 2-3 ஆப்ஷன் இருக்குது. இருக்கு, ஏகப்பட்ட ஆப்ஷன் பார்த்துக்கலாம். ஆமா, தியேட்டரிக்கல் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி இந்த சினிமா தியேட்டர்லாம், அதுக்கெல்லாம் வீட்டில் ஹோம் தியேட்டர்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறவங்க எல்லாமே ஆர்டர் தருவாங்க. அவங்களுக்குலாம் கூட நான் ஹோல்சேல் ரேட்டாக தனியாக வச்சிருக்கேன். ஆனால் அவங்களுக்கு மாடல் கொஞ்சம் மாறும், சின்ன சிம்பிள் மாடல் தான் கேட்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரேட் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க எந்த ஊராக இருந்தாலும் எனக்கு ஆர்டர் தாங்க. இது பாக்கெட்டட் ஸ்ப்ரிங்,
0% டிஸ்கவுண்ட். இப்போ நான் உட்கார வச்சுக்கோங்களேன், இங்க நான் உட்காந்து இங்க மட்டும் தான் மடங்கும். ஆமா, நான் இங்க உட்காரனா இங்க மட்டும் தான் மடங்கும். மடங்கிருக்கா? இது மட்டும் தான் மடங்கிருக்கு. சரி, இது மட்டும் தான் அமுங்கும். இது சிங்கிள் சீட் பாத்தீங்கல்ல, ஆமா. இதுல வந்து 3 சீட்டர் உண்டு. ஓ, இது 3 3 சீட்ல நல்லா கவனிங்க. இந்த டைப் வந்து செஸ்டர் கோல்ட் டைப்னு சொல்லுவாங்க. பெருசா இருக்கும். பாக்ஸ் டைப் பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனில வந்து கொடுக்க ரேட் பாத்தீங்கன்னா 18000 கம்பர்ட் சோஃபா 3 சீட் கம்பர்ட் சோஃபா 18000 தான். அங்க வரும் 18000 தான். வெளிய அது மாதிரி போக இந்த மாதிரி ஒரு 3 தலவாணி ஃப்ரீயா கொடுத்துரும். நல்ல பெரிய தலவாணியா பெருசா தான் இருக்கு தலவாணி. தலவாணி ஃப்ரீயா கொடுத்துருங்க. அது போக டெலிவரி ஃப்ரீயா கொடுத்துறேன். டெலிவரி ஃப்ரீ வெறும் 18000. சோ இவ்வளவு விஷயம் நான் 18 ரூபாய்க்கு பாக்ஸ் டைப் மாடல் கொடுப்பேன். அது என்னோட இன்ஸ்டா ஃபாலோ பண்றவங்க, யூடியூப் ஃபாலோ பண்றவங்களுக்கு அதுல நிறைய மாடல் போட்டு பார்த்தா தெரியும். சரிங்களா? அதுல இருக்கும். இது வந்து செஸ்டர் டைப். இது வந்து 22000. அந்த மாடல் பாக்ஸ் அதான் எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க. பாக்ஸ் மாடல் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் அப்படி சொன்ன முடியாது. பேக்கெட் ஸ்ப்ரிங் சூப்பர் சாஃப்ட். உட்கார்ந்த இடத்துல ரொம்ப சாஃப்டா இருக்கும். உட்கார்ந்து பாருங்க, சும்மா ஏறி உட்கார்ந்து பாருங்க, நல்லா இருக்கும். அருமையான கொலகொலன்னு இருக்கு, செமையா இருக்குது. இப்போ அந்த மாதிரி பக்கத்துல எதுவுமே அசைவே இல்ல, நல்லா இருக்கும். நீ உட்கார இடமே அந்த சாஃப்ட்னஸ் ஃபீல் ஆகுது. அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டி. அது மாதிரி பேக் சைடு இதெல்லாம் பெருசா இருக்கும். ஆமா, நல்லா இருக்கும். சாயறதுக்கு நல்லா கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். அந்த பாக்ஸ் டைப் கம்பர்ட் மாடல் வந்து 12 ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இதுலயும் அதே மாதிரி தான் ஃபோம்லாம் போட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். அதே மட்டும் இல்ல, நீ எந்த மாடல் பார்த்தாலுமே எல்லா மாடல்லையுமே கம்பர்ட் சோஃபா செஞ்சு தரலாம். இப்ப பாத்தீங்கன்னா அப்ப பாக்ஸ் மாடல் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி கம்பர்ட் சோஃபாங்கிறது அது ஒரு ஸ்பேஸ் சேவிங் கான்செப்ட் தான். அது வந்து எல்லா மாடல்லுமே பண்ணலாம். இந்த மாடல் அந்த மாடல் இல்ல, எந்த மாடலா இருந்தாலும் ஸ்பேஸ் சேவிங் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா இருக்கலே ஒரு ஹையஸ்ட் மாடல் கம்பர்ட் சோஃபா. ஏனால அப்படின்னா இது ஒரு ரெக்லைனர் மாடல் இருக்குது. இங்க பாருங்க, சோஃபாவே என் நெஞ்சு வந்துரும். அவ்வளவு ஹைட்டா இருக்குது. இவ்வளவு ஹைட் வந்துரும் சோஃபா. இருக்கலே ஒரு ஹையஸ்ட் கம்பர்ட் சோஃபா. அதே மாதிரி வெயிட்டாவும் இருக்கும்ல, பயங்கர வெயிட்டா இருக்கும். அந்த மாதிரி யூசேஜ் பர்பஸ்லாம் பயங்கரமா இருக்கும். இதை பார்த்தா ஒரு கம்பர்ட் சோஃபா மாதிரியே இருக்காது. அதாவது பெரிய சோஃபா சின்ன வீட்டுல பெரிய சோஃபா போடணும்னு ஆசை இருக்கும். ஆனா பெரிய சோஃபா போடுறதுக்கு இடம் இருக்காது. அதனால அந்த கான்செப்ட் இது வந்து இடம் இல்லாத பட்சத்துல இந்த மாதிரி அதை வந்து ஒரு கம்பர்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடியில வேணுமா அடியில இழுத்து விட்டுக்கலாம். சரிங்களா? அடியில் எடுத்து விட்டுக்கலாம். பெட் மாதிரி யூஸ் பண்ணி ஆயிடுச்சு. அதே சமயம் உங்களுக்கு ஃபுல் க்ளோஸ் பண்ணுமா, ஃபுல்லாகவும் க்ளோஸ் ஆயிரும். அதாவது இப்படி வச்சு ஒரு சின்ன ப்ரெஷர் மட்டும் கொடுத்தா போதும். ஃபுல்லுனா ஃபுல்லா படுத்துக்கலாம். இந்த இடத்துல தலை சிட் ஆயிரும். ஓகே, இங்க இருந்து அப்படியே வந்து இங்க பெரிய கேப் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா இது அமுங்கி தலை சிட் ஆயிரும். ஆனா இது வந்து பக்கா யூஸ் எதுக்குன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு போட்டு சினிமா பர்பஸ், அதுக்கு தான் இது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா. அதுக்கு இதை விட கம்ஃபர்டபுளானது எதுவுமே இருக்கல. இதான் ஒரு பக்கா ஒரு அப்படியே இதுல படுத்துட்டு முன்னாடி ஒரு ஸ்கிரீனை போட்டா முடிஞ்சு போச்சு. நல்லா இருக்கும். தியேட்டர் செட்டப்ல வீட்லயே உட்கார்ந்து பார்த்தலாம். ஓகே, அது மாதிரி எந்த ஒரு மாடல் கொடுத்தாலும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, அதான் வந்து எந்த மாடல் நீங்க கேக்குறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. இது என்ன ரேட்? இதோட ரேட் பாத்தீங்கன்னா அதிகபட்ச ரேட் பாத்தீங்கன்னா 29 ரூபாய். இது இப்ப 29 ரூபாய்க்கு கொடுத்துட்டு 29 ரூபாய் தான். அது வெளியே வாங்கினா எவ்வளவு வரும்? இது 45 ரூபாய்க்கு மேல வரும். வா, அவ்வளோ கம்மியா கொடுக்குறீங்க? ஆமா, மேனுஃபேக்சர் தானே. ஓகே, அதனால கம்மியா கொடுக்குறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சோஃபா தேவைன்னா நேரடியா வந்து பாருங்க. குவாலிட்டி அப்பதான் தெரியும். குவாலிட்டியை பார்த்துட்டு வாங்குங்க. இது வந்து இந்த மாதிரி இது மட்டும் இல்ல, நம்ம ஸ்பெஷல் எதுக்குன்னா சில்ட்ரன் சோஃபா எல்லாம் பண்றோம். சில்ட்ரன் சோஃபா? ஆமா, பிறந்த குழந்தைக்கெல்லாம் சோஃபா உண்டு. அப்படியா? ஆமா, பாத்துருவோம். பார்க்கலாம் முதல்ல, அதை பார்க்கணுமே. இந்த சோஃபா எடுத்துட்டீங்கன்னா இது குழந்தைக்கான தொட்டில் சோஃபா. ஓகே, லைட்டா ஆட்டி விட்டாலே அது பாட்டு ஆடிக்கிட்டே இருக்கும். நல்லா இருக்கும். குழந்தைக்கு என்னன்னா நல்ல ஸ்பேஸ். இது வந்து ஒரு 8 வயசுக்கு மேல இருக்கிற 8 வயசு வரைக்குமே குழந்தையில படுத்துக்கும். ஓகே, அதான் வந்து வெளியும் அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது. தர்லாபுரம் இப்ப இந்த இது மேல நான் ஏறி உட்கார்றேன், நானே உட்கார்ந்துருக்கேன். உடைய போகுது குழந்தைக்குன்னு சொல்லிட்டு நீங்க உட்காடுறீங்க. அது கவுரவோ உடையவோ செய்யாது. அப்படிக்கா கவராது? அப்படியே நான் உட்கார்ந்து கவர்ல எனக்கு கவராது. அப்படிதான் இருக்கு. ஓகே, அது மாதிரி இந்த சைடும் என்னதான் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அது கவராது. இந்த இதான் அவ்வளவுதான் ஏறி இருந்தாலும் இதான். ஏன்னா அதுல வந்து ஒரு பேக் கான்செப்ட் கொடுத்துருக்கேன். அதுல ஒரு எட்ஜ் இதுல இருந்தாருல, இதுல வந்து ஒரு எட்ஜ் கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே, அதோட குழந்தை இந்த சைடு வந்தாலும் கவராது, அந்த சைடு போனாலும் கவராது, இந்த சைடும் கவராது. அதனால குழந்தைங்களுக்காக ஒரு கான்செப்ட் பண்ணிக்கலாம். அதான் ஃபுல் சேஃப். இது நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு செட்டு வெயிட்டா இருக்கும், நல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா வெறும் 5000 ரூபாய் தான் கொடுத்துருக்கோம். அது மாதிரி கொஞ்சம் குழந்தை வளருது, வளர்ந்த குழந்தைக்கு இந்த மாதிரி கொடுக்கும். தனியா சோஃபா. ஆமா, இந்த மாதிரி இருக்கும். இது நம்மளே உட்காரலாம். உட்கார்ந்து கரெக்டா இருக்கும். குழந்தைக்கு மாத்தி சொல்லிட்டாரு. நம்மளும் உட்காந்துக்கலாம். நல்லா இருக்கும். ஓகே, நல்லா இருக்குது. நல்லா கிளாத்தும் நல்லா இருக்குது. இது ஒரு 4 ரூபாய்க்கு கொடுத்துட்டு ரெண்டா ஒண்ணா? ஒண்ணு. ரெண்டு சொல்லுவாரு நினைச்சேன். 3500 வரைக்கும் தரும். 3500. உங்க ஷாப்ல வந்து கிளியரன்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துட்டு இருந்தீங்க. எல்லாம் காலி ஆயிடுச்சா? இருக்குதா? இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதாவது என்ன ரீசன்னா, இடமும் கொஞ்சம் பற்றாக்குறை, புது மாடல் வைக்கணும். அதனால நிறைய இருக்கிற அந்த சிங்கிள் சோஃபா, 2 சீட்டர் சோஃபா, 3 சீட்டர் சோஃபா, 3+1+1 சில மாடல்ஸ் இது எல்லாமே கிளியரன்ஸ்ல அனுப்பிட்டு தான் இருக்கேன். ஓகே. ஆமா, உதாரணத்துக்கு இங்க போய் இந்த சிங்கிள் சீட்டர் சோஃபா
இதெல்லாம் பாத்தீங்கன்னா புது சோஃபா நல்லா இருக்கும். இதுல என்ன ஒரு பிரச்சனை, அந்த சோஃபால வந்து இதே சேம் கலர் என்கிட்ட கிடையாது, இதே கிளாத் கிடையாது. அதனால இதே கிளாத் இல்லாதனால 311 அடிக்க முடியாது. ஸோ சிங்கிள் தனியா தான் இருக்கு. இது யாராவது ஒரு கஸ்டமருக்கு சிங்கிள் தேவைப்படும், அவங்களுக்காக இந்த சிங்கிள் சீட்டு சோஃபாலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கிள் சீட்டு சோஃபா பாத்தீங்கன்னா வெறும் 2000 ரூபாய்க்கு தான். 2000 ரூபாய்? வெறும் 2000 ரூபாய்க்கு தான். சொல்றீங்களா இல்ல வீடியோக்காக போய் உண்மை, எப்பவுமே உண்மை. பிடிசினா உண்மைதான். இப்போ பாத்தீங்கன்னா சார் நம்ம இதுல வந்து இப்போ எல்லாமே ரெடி ஆயிருச்சு. பக்காவா ரெடி பண்ணி இப்போ எல்லாம் டெலிவரிக்காக நாங்கள் ஃபுல்லா எல்லாம் லோட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இங்கே நாங்க எல்லாமே ஃபுல்லா உங்க ஃபேக்டரி இங்க இருந்து நாங்க ரெடி பண்ணி தான் நம்ம அந்த ஷோரூம், அதுக்கப்புறம் டெலிவரி சார்ஜ் டெலிவரி பண்றது எல்லாமே இங்க இருந்தா போகுது. மேனுஃபேக்சரிங் வந்து இந்த இடம் தான், மிக அருகாமையில நம்ம ஷோரூம் பக்கத்துல இருக்கு. இது எல்லாமே டெலிவரி இப்போ எல்லாம் டெலிவரி போறதுக்காக இப்போ ரெடியா இருக்கு, பேக்கிங் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா சார் இப்போ இது வந்து ஃபோமிங் ஒர்க் வந்து பண்ணி வச்சிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து சூப்பர் சாஃப்ட் ஃபோம் தான் இதுல யூஸ் பண்றது. சூப்பர் சாஃப்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா சூடு இருக்காது. ஒவ்வொரு மத்த இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பியூர் ஃபோம் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப வந்து ஹீட் ஆகும். இப்போ இது சூப்பர் சாஃப்ட் நாங்க யூஸ் பண்றதுனால உங்களுக்கு வந்து பாடி ஹீட் ஆகிறது வாய்ப்பே கிடையாது. எத்தனை இன்ச்சு போடுவீங்க? இது நாங்க வந்து 32 2 இன்ச்சு 1 இன்ச்சு, அதாவது ஒவ்வொரு சோஃபாவுடைய இந்த மாடலுக்கு பொறுத்த மாதிரி நம்ம வந்து ஸ்பாக்கெட் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி செய்வோம். ஸ்பாக்கெட் ஸ்ப்ரிங் வச்சு அதுக்கு மேல நம்ம இந்த சூப்பர் சாஃப்ட் ஃபோம் யூஸ் பண்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம மரம் வந்து மலேசியன் மாகனி மரம் தான் யூஸ் பண்றோம். மலேசியன் மாகனி பாத்தீங்கன்னா உட் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். நாங்க வந்து இது வந்து எப்படின்னா நம்ம கெமிக்கல் வந்து முக்கி ஊற வச்சு திரும்ப அதை வெயில்ல காய வச்சு அதுக்கு பிறகுதான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஏன் அப்படி பண்றீங்க? ஏன்னா அது நமக்கு வந்து இந்த பவுடர் மாதிரிலாம் வராது. நமக்கு வந்து இந்த செல் அடிக்கிற மாதிரி சொல்லுவாங்களா, அதெல்லாம் நடக்காது. உங்களுக்கு வந்து நம்ம கம்பெனில வந்து லைஃப் லாங் வாரண்டி தராங்க. இந்த வுட் லைஃப் லாங் வுட்டுக்கு வந்து உங்களுக்கு நாங்க வாரண்டி தரோம். கண்டிப்பா தரோம், நல்லா இருக்கும். ஒரு சோஃபா ரெடி பண்ணனா எத்தனை நாள்ல ரெடி பண்ணி கொடுங்க சார்? இப்போ வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சோஃபா வந்து மாடல்ஸை பொறுத்து இருக்கு. இப்போ வந்து எப்படின்னா இப்போ வந்து கார்னர் செட் சோஃபானா ஒரு 2-3 டேஸ்லயே ரெடி ஆயிடும். மேக்ஸிமம் நாங்க வந்து டெலிவரியோட சேர்த்து கேட்கறது ஒரு 1 வீக் கேட்போம். 1 வீக்குள்ளே நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அமைச்சிருக்கோம் சார். இப்போ இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ற ரூம், டைலர்ஸ் ரூம். அதான் வந்து சோஃபாலாம் வந்து நம்ம அந்த துணிகளுக்கு நம்ம தைக்கிறது வந்து இங்க தான் அந்த ரூம் தான். மற்றபடி இன்னும் 2 இடத்துல இருக்கு. இப்போ நம்ம யூஸ் பண்ற துணி பாத்துட்டீங்கன்னா டஸ்ட் ஃப்ரீ அண்ட் வாட்டர் ப்ரூஃப். உங்களுக்கு வந்து எப்படி நீங்க தண்ணி இதுல ஊத்துனாலும் ஸ்ப்ரெட் ஆகி அங்கனக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகி நிக்குமே தவிர நம்ம ஃபோமுக்கு உள்ள போகாது. ஃபோம் கீழே தண்ணி ஊத்துனாலும் போகாது. இன்னொன்னு உங்களுக்கு வந்து இது வந்து டஸ்ட் ஃப்ரீ. தட்டும் போதே உங்களுக்கு வந்து தூசி வெளில போயிடும். இன்னொன்னு உங்களுக்கு வந்து இது வாசபிளும் கூட. ஏதோ ஒரு டீ காஃபி ஏதோ கரை ஏதாவது சாப்பாடு கரை ஏதாவது பட்டாலும் நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஷாம்போ ஒரு சர்ஃப் எக்ஸல் பவுடர் வச்சு நீங்க ஒரு காட்டன் துணியில தண்ணியில தொடச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு கிளியர் ஆயிடும். இதுல வந்து சூடும் கிடையாது. பேக் சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்எம் கூடுதல் உள்ளது. இதுதான் லேயர். வாட்டர் வந்து உங்களுக்கு உள்ள கீழே இங்க ஊத்தினாலும் போக விடாம தடுக்கிறதுக்கு அது கொடுத்துரும். பிளஸ் வந்து டஸ்ட் ஃப்ரீயும் கூட. இந்த அளவுக்கு குவாலிட்டியா எல்லாமே பண்றதுனால ரேட்டும் கம்மியா கொடுக்கும். கண்டிப்பா நம்மளே எல்லாம் நேரடியா நம்மளே ஹோல்சேல் பண்றதுனால நம்ம கண் பார்வையில செய்யறதுனால நம்ம கரெக்டா இருக்கு, பர்ஃபெக்டா இருக்கு. ஓகே.